ஆளூர் ஷானவாஸ் திமுக பின்னாடி போவார்னு சொல்லவே முடியாது. அதிகாரம் எங்க இருக்கிறதோ, பதவி எங்க இருக்கிறதோ, பணம் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் போவார். அவர் தாவேக அரசு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் அதிர்ச்சி அடைஞ்சு அவர் அவர் இதாகல, டயர்டாகல. வக்போர்டு சேர்மன் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துரு, யார்கிட்ட ஆதவர்ஜனாட்ட பேசி தாவேக்கால சொல்லி என்னை வக்போர்டு சேர்மன் ஆக்குங்க அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணார். அப்போ ஒரு திமுக விசுவாசி அவரு அப்படி கிடையாது. அவர் பதவிக்கு விசுவாசி, பணத்துக்கு விசுவாசி, அவர் சொந்த சமூகத்துக்கே உண்மையா இல்லாதவர். ஆளூர் ஷானவாஸ் தான் திமுக சேர்றதுக்கு ஆசைப்படுறாரு. ராஜ்யசபா கொடுங்க எனக்கு, நான் திமுக வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு வியாபாரி மாதிரி பேசுறாரு, வர்த்தகம் பேசுறாரு. வர்த்தக உடன்பாடு வெட்டப்பட்டால் போவார். தனி கட்சி தொடங்கணும்னு ஒரு பிளான் போட்டாரு. அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா திடீர் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, லதா ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவ்வளவு செல்வாக்கு மிக்கவரா. அவருக்கு ஃபாலோவர்ஸ் யார் இருக்காரு? சோசியல் மீடியாவில் தான் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சொந்த வாழ்க்கையில் கட்சிக்காரன்னா அப்புறம் 10 பேர் கூட இருக்கும்ல, அவர் ஒத்தாலதான் தெரியுது. எங்கேயுமே யாருமே கிடையாது உலகத்தில் அப்படி ஒரு அதிசயமான அரசியல்வாதி ஆளுநர். ஆனால் அடிப்படையில் சங்கத்தமிழன் என்பவர் ஒரு கட்சியினுடைய தீவிர விசுவாசி. அவர் இந்த கட்சிக்கு பொறுப்புல இருக்கிறோம் இல்லைங்கிறத தாண்டி அவர் பெரிய பொருளாதார பின்புலம் கொண்டு வெளிநாடுகளில் வேலை பார்த்து அவர் ஒரு இன்ஜினியராக பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள்லாம் இருந்தவர். அவருடைய சம்பாத்தியத்தை எடுத்துட்டு அவர் செலவு பண்ணிட்டு இருக்கிறார். அவர் கட்சியிலிருந்து சம்பாதிச்சவர் கிடையாது. அதனால அவர் ஒரு தூய்மையான மனம் படைத்தவர், நல்லவர், தொண்டாற்றக்கூடியவர், செயலாற்றக்கூடிய. இதெல்லாம் நான் இவ்வளவு சிறப்புகள் ஒருத்தருக்கு இருக்குங்கிறதுனாலேயே இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், நீண்ட காலமாக பயணித்தவர்கள். இப்போ சமீபத்தில் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிற வன்னியரசன், எனக்கு தெரிந்து திருமாவளவனுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறதோ அதே நீண்ட அனுபவம் மதுரையில் இருந்து அவருடைய அரசியல் பயணம் தொடங்கிய நாளில் இருந்து அவர் கூட. அப்போ இப்போதான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்போதான் ஒரு அதிகார மையத்திற்குள்ள வர்றாரு. இவர்கள்லாம் அப்படி கிடையாது. மிக குறுகிய காலத்திலே இந்த கட்சியை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை அறுவடை செய்து பணம் சம்பாதிக்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஏதாவது ஒன்றை வணிக ரீதியாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கு. நான் பயன்படுத்திக்கிறேன். அது தலைவர்களை பயன்படுத்திக் கொள்வது, தொண்டர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தலைவர்களையே பயன்படுத்திக் கொள்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதனால பனையூர் பாபு போன்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய கொள்கைவாதி மாதிரியும் அந்த கொள்கையில இருந்து அப்படியே தலைமையே தடம் புரண்டுருச்சு. இவர் போய் அந்த தடம் புரள்வதிலிருந்து தன்னை தற்காத்து ஒரு பெரிய தத்துவ மேதையாக தன்னை அறிவித்தார். தங்கத்தமிழனை இடைநீக்கம் செய்தால் காத்திருந்து கட்சிக்காக மறுபடியும் வருவாரு. நீங்க ஆளூர் ஷானவாஸை இடைநீக்கம் பண்ணா நல்வாய்ப்பாக கிளம்பிடுவார். ஒரு கட்சியில அவர் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு. காரணம் இல்லாமல் காரணம் தேடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆதவர்ஜனாவை இடைநீக்கம் செஞ்சாங்கல்ல, உடனே அவர் என்ன செஞ்சார்? 6 மாதம் கழித்து நான் விசிகாவுக்கு பணியாற்றுவேன் சொன்னாரு. தாவே கலவை அமைச்சராயிட்டார்ல. அதனால பிற சமூகங்களிலே இருந்து வரக்கூடியவர்கள் காத்திருக்க மாட்டார்கள். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல ராஜகம்பீரன் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில பனையூர் பாபு அவர்கள் விசிகாவில இருந்து விலகி இப்போ திமுக இணைஞ்சிருக்காங்க. இப்போ போய் திமுக இணைஞ்சிருக்கிறத எப்படி பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகளிலே அவர்கள் அந்த இயக்கத்தை வியர்வை சிந்தி வளர்க்கிறார்கள் என்றால், விசிகா மாதிரி அடித்தட்டு மக்களுக்கான இயக்கங்களை, சாதி மறுப்பு இயக்கங்களை நடத்துகிறவர்கள் ரத்தம் சிந்தி வளர்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஆணவ படுகொலை, ஒரு பஞ்சாயத்து தலைவர் படுகொலை, சாதிய வன்ம ரீதியான கலவரங்கள், இதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்தி தான் இந்த இயக்கத்தை அவர்களால் வளர்க்க முடியும். வேறு எந்த தலைவர்களுக்கும் இல்லாத பதட்டம். நள்ளிரவில் ஒருத்தன் கூப்பிட்டு நீ அடிக்கிறாங்க, பஞ்சாயத்து ஆயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் நான் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வேறு தலைவர்களுக்கு வருமானா வராது. அதனால சாதியில மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள், அழுத்தப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள், அவர்களுக்கான ஒரு இயக்கத்தை உள்ளுக்குள்ள புகுந்து வியாபாரி மாதிரி உள்ள புகுந்து அரசியல் அதிகாரத்தை வேட்டையாடுவதற்கான வாய்ப்பாக ஒரு எம்எல்ஏ சீட்டுகளை பெற்று சுகபோகங்களை அனுபவித்து இவரை படிக்கட்டாக பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற அதிகார வர்க்கமாக மாநில கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய, திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் போன்ற தலைவர்களோடு நெருக்கத்தை வளர்த்து கொண்டு தன்னை மேட்டிமையாக தன்முனைப்போடு வளர்த்து கொள்கிறவர்கள் இருக்கிறாங்கல்ல, அது ரொம்ப அவமானகரமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், நீண்ட காலமாக பயணித்தவர்கள். இப்போ சமீபத்தில் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிற வன்னியரசன், எனக்கு தெரிந்து திருமாவளவனுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறதோ அதே நீண்ட அனுபவம். மதுரையில் இருந்து அவருடைய அரசியல் பயணம் தொடங்கிய நாளில் இருந்து அவர் கூட இருக்கிறார். அப்போ இப்போதான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்போதான் ஒரு அதிகார மையத்திற்குள்ள வர்றாரு. இவர்கள்லாம் அப்படி கிடையாது. மிக குறுகிய காலத்திலே இந்த கட்சியை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை அறுவடை செய்வது, பணம் சம்பாதிப்பது,
ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஏதாவது ஒன்றை வணிக ரீதியாக தங்களை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்க நான் பயன்படுத்திக்கிறாங்க. அது தலைவர்களை பயன்படுத்திக் கொள்வது, தொண்டர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தலைவர்களையே பயன்படுத்திக் கொள்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதனால பனையூர் பாபு போன்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய கொள்கைவாதி மாதிரியும் அந்த கொள்கையில இருந்து அப்படியே வந்து தலைமையே தடம் புரண்டுருச்சு. இவர் போய் அந்த தடம் புரள்வதிலிருந்து தன்னை தற்காத்து ஒரு பெரிய தத்துவ மேதையாக தன்னை அறிவித்துக் கொண்டு இன்னொரு கட்சிக்கு போற நல்லபடியா போயிட்டு வா, அதுதான் முறையானதை தவிர இந்த குற்றம் சொல்வது, குற்றச்சாட்டுகள் சொல்வது அதெல்லாம் வந்து முறை. ஆனா இப்போ வந்து அவங்க கொடுத்த ஒரு சேனல்ல கொடுத்த இன்டர்வியூல அவங்க சொல்லியிருந்தாங்க, திரும்ப அவர்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ வரை நாங்க நல்ல இதாக தான் இருக்கோம், ஆனா என்ன எங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தைகள் கிடையாது, திருமாவர்கள் என்னட்டு பேச கிடையாது. இப்போ வந்து செய்யூர் தொகுதியில வந்து சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து போட்டியிட போறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து செய்யூர் தொகுதியில போய் அங்க பரப்புரை மேற்கொள்ளும் போது பனையூர் பாபு அவர்களை கேட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பனையூர் பாபு அவர்களை சிந்தனை செல்வன் உங்க அந்த தொகுதியில நீங்கள் வந்து பரப்புரை மேற்கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தனை செல்வன் கேட்டதற்கு அவங்க வந்து மறுத்துட்டாங்க. தலைவர் அவர்கள் சொன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் காதுக்கு போய் தலைவர் அவர்கள் என்கிட்ட எதுவுமே பேச கிடையாது, இந்த சில விஷயங்கள்னாலதான் நான் வெளியில வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இல்ல அவரு வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு நிர்வாகியாக வந்து அவர் உள்ள புகுந்து தன் பெயர்ல வந்து பதிவு செய்து வெளிச்சம் பிளஸ்ங்கிற பேர்ல பதிவு செய்து அதுக்கான அந்த சேட்டலைட்டுக்கான 2 மாத வாடகை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட்சி நிதியை பயன்படுத்தி கொண்டு கூடுதலாக 6 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 10 லட்ச ரூபான்னு பில்லு ரெடி பண்ணி அதை வைத்து முறையீடு செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை விசிகாவினர் வந்து சொல்றாங்க. அப்ப அவர் வந்து என்னன்னா அவருக்கு கிடைத்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணி இருக்கிறாரு. வெளிச்சம் டிவி எனக்கு சொந்தம்னே அவர் சொல்ல கிடையாது, அந்த உரிமை மட்டும் தான் எனக்கு சொந்தம் தான் சொல்லிருக்காரு. தலைவரே அவருடைய பேச்சுல சொல்றாரு, இவர்தான் வெளிச்சம் டிவியை உருவாக்குனவர். எழுதி கொடுத்தது யாரு? இல்ல அவர். ஆனா அவர் சொல்றது என்னன்னா ஷேரிங்ல வந்து திரும்ப அங்க விசிகாவுக்கு வந்து 60%, எனக்கு வந்து ஒரு 40% இருக்கு, அது உரிமத்துல தான் இருக்குங்கிறத அவர் எல்லா இடத்துலயுமே சொல்றாரு. அதாவது அவரை வந்து ஒரு நிர்வாகியா வந்து நியமிக்கிறார். அவர் வந்து ஏற்கனவே கேபிள் டிவி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ஈசிஆர்ல. வெளிச்சம் தொலைக்காட்சி பல இடங்களிலே வந்து தெரிவதில்லை, ரீச் ஆகிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் வருகிற போது இவரை வந்து அதற்கு உதவி கேட்பதற்காக வேண்டி இவரை பார்க்குறாங்க. இவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு எல்லா இடத்துல. ஏன்னா எனக்கு தெரியும், அதாவது ஏற்கனவே வந்து 2011 காலகட்டங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல நான் வந்து விசிகாவினுடைய பொருளாளராக இருந்த மறைந்த முகமது யூசுப் அவர்களோட நான் நெருங்கிய நட்பு கொண்டேன். தொடக்கத்தில் வந்து வெளிச்சம் தொலைக்காட்சி உருவாக்கப்பட்ட போது அவர் பொருளாளர் என்கிற முறையில் அந்த கட்டடத்தை வந்து உருவாக்குகிறதுல எல்லா பணி வந்து களப்பணி செய்வதில் அவரை போய் சந்திக்கும் போதெல்லாம் அவர் வெளிச்சம் டிவி அலுவலகத்துக்கு தான் வர சொல்லுவார். அப்போ அது வெளிச்சம் டிவியாகவே உருவாகலை. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் போது நான் பலமுறை போய் சந்திச்சிருக்கேன். அப்போ மிக நீண்ட காலமாக கட்சிக்கு வந்து அவங்க நிதி திரட்டுறாங்க. இந்த தொலைக்காட்சிக்காக வேண்டி எல்லா இடங்களிலையுமே தங்கத்தை வந்து இதாக வாங்குறாங்க, நன்கொடையா வாங்குறாங்க. அப்போ பல பேரும் கூட அந்த எதிர்மறை கருத்து கொண்டவர்கள்லாம் கிண்டல் செய்தார்கள். என்ன திருமாவளவே கல்யாணமே பண்ணல, நகையா வாங்கி என்ன செய்ய போறாரு, சேர்த்து வைக்க போறாரு சொன்னாங்க. அது கட்சிக்காக சேர்த்த நிதி அது. அப்போ அதுல இருந்து தான் அது உருவாக்கப்படுகிறது. நீங்க நிர்வாகம் பண்ண வந்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஊடகத்துல அதிகமாக தீவிரமாக செயல்படுறேன், நாளைக்கு கூப்பிட்டு வந்து வெளிச்சம் டிவியை வந்து நீங்கள் வந்து நிர்வாகத்தில் இருந்து நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வெளிச்சம் டிவிக்கு நான் ஓனர் ஆயிடுவேனா? இது எப்படி? அது ஒருத்தருடைய ஆற்றலை பயன்படுத்தி கொள்வது தானே அது. அதில் உள்ள புகுந்துக்கிட்டு மொத்தமாக நான் தான் எல்லாமே செய்கிறேன், நான் தான் வந்து கட்சியை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன், இல்லாட்டினா அது கட்சி படுத்திருக்குன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமானது தவறான ஒரு விஷயங்களே அவர் தொடர்ந்து வெளியில் போய் பரப்புறார். அவருக்கு என்னன்னா, அவர் கட்சி மாறி போனால் துரோகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சமாளிக்கிறதுக்கு அவர் கட்சி மீது சில பழிச்சாட்டல்களை, அவதூறுகளை, குற்றச்சாட்டுகளை சொல்வதன் மூலம் தன்னை தற்காத்துக் கொள்கிறாருன்னா. அந்த பேட்டியிலுமே அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்ன தொடர்ந்து வந்து திமுக இன்னும் ரொம்ப பேர் இந்த இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இணைகிறது யாரு? ஏற்கனவே சில பேர் சொல்றது ஆலு ஷானவாஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு ரொம்ப இதா இருப்பாங்க, அதனால அவங்க போக வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பனையூர் பாபு அவர்கள் போனது அவங்களுக்கு பின்னாடி ஆலு ஷானவாஸும் போவாங்க அப்படிங்கிறது. ஆலூர் ஷானவாஸ் வந்து திமுக பின்னாடி போவார்னு சொல்லவே முடியாது. அதிகாரம் எங்க இருக்கிறதோ, பதவி எங்க இருக்கிறதோ, பணம் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் போவார். அவர் தாவேக அரசு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் அதிர்ச்சி அடைஞ்சு அவர் வந்து அவர் இதாகலை, டயர்டாகலை. வக்போர்டு சேர்மன் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, யார்கிட்ட ஆதவர்ஜனாட்ட பேசி தாவேக்கால சொல்லி என்னை வக்போர்டு சேர்மன் ஆக்குங்க அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு.
அப்போ ஒரு திமுக விசுவாசி அவரு? அப்படி கிடையாது. அவர் பதவிக்கு விசுவாசி, பணத்துக்கு விசுவாசி. அவர் சொந்த சமூகத்துக்கே உண்மையா இல்லாதவர். அவரோடு பழகிய நண்பர்கள் அவரை அவர் ஊடக வெளிச்சம் பெற்ற போது அவரை பல வெளிநாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு அவரை அழைத்து சென்றவர்கள், தேர்தல் காலத்திலே அவருக்கு நிதி உதவி செய்தவர்கள், அவர் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு எந்த பொருளாதார பின்புலமும் இல்லாதவராக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு உதவியவர்கள் யாரோடையுமே அவர் உரையாட தயாரா இல்லை. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் யாருக்கும். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அப்படிப்பட்ட அவர் அதிகார வேட்டைக்கு யாரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றுதான் பார்ப்பாரு. ஸ்டாலினை பயன்படுத்தி கொண்டால் வளர்ச்சி அடையலாமா, அல்லது நம்ம விஜய் அவர்களை பயன்படுத்தி கொண்டால், தாவேகாவை பயன்படுத்தி கொண்டால் வளர்ச்சி அடையலாமா, திமுகவை பயன்படுத்தி கொண்டால் வளர்ச்சி அப்படித்தான் பார்ப்பாரே தவிர அவர் யாருக்கும் விசுவாசி கிடையாது. ஏன்னா பனையூர் பாபு அவருக்கு வேண்டப்பட்ட சொந்தக்காரங்க பழக்கக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் 50 பேரை கூட்டிட்டு போயிட்டு நான் ஆயிரக்கணக்கான பேரோட திமுகவில் சேர்ந்தேன்னு சொல்றாரு. செட்டிங் பண்ணி ஒரு வண்டியில் வேனை ஏற்றி ஆளுகளை கூட்டிட்டு போய் இப்படி தான் ஏமாற்றி தான் இளைஞரணி மாநாட்டில் 5 லட்சம் பேர் திரண்டாங்க, 2 லட்சம் பேர் திரண்டாங்க, அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம பக்கம் தான் திரும்பி நிற்கிது அப்படின்னு தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை கட்சிக்காரங்களே உருவாக்கி கடைசியில் என்னாச்சு, திமுக தோல்வி அடைந்து விட்டாங்க. அப்போ நீங்கள் உருவாக்குகிற பில்டப்பை, நீங்கள் உருவாக்குகிற பிம்பங்களை, நீங்கள் உருவாக்குற பொய்களை நீங்களே நம்பி நீங்களே ஏமாறுறதுங்கிறது ரொம்ப காமெடியாக இருக்கு. தன்னைத்தானே யாராவது ஏமாற்றி கொள்ள முடியுமா? அது மாதிரி இவர் ஆளை கூட்டிட்டு போய் ஏமாத்துறாரு. அப்ப பாபு அவர்கள் சொன்ன அந்த பின்னாடி வரப்போற பர்சன்ஸ் யாரு? அதாவது யாராகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் கட்சியில் போகிறதுனால, சில பேர் போகிறதுனால இப்போ யோசிச்சு பாருங்க, பாலூர் சானவாசு ஒரு வேளை திமுக போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பின்னாடி அவர் நிழல் கூட போகாது. அப்படி ஒரு அரசியல் வச்சு இல்ல பனையூர் பாபு அவர்கள் சொன்னா அந்த பின்னாடி வருவாங்க. இவரை தான் சொல்றாருங்க, ஆளூர் சானவாசு தாங்க சொல்றாரு. வேற யார் வருவா? இங்க ஆளூர் சானவாசு தான் திமுகவில் சேர்றதுக்கு ஆசைப்படுறாரு. ராஜ்யசபா கொடுங்க எனக்கு, நான் திமுகவுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு வியாபாரி மாதிரி பேசுறாரு, வர்த்தகம் பேசுறாரு. வர்த்தக உடன்பாடு வெட்டப்பட்டால் போவார். தனி கட்சி தொடங்கணும்னு ஒரு பிளான் போட்டாரு. அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா திடீர் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, லதா ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவ்வளவு செல்வாக்கு மிக்கவரா இவருக்கு ஃபாலோவர்ஸ் யார் இருக்காரு? சோசியல் மீடியாவில் தான் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சொந்த வாழ்க்கையில் கட்சிக்காரன்னா ஒரு 10 பேர் கூட இருக்கணும்ல. அவர் ஒத்தாலதான் தெரியாது, எங்கேயுமே யாருமே கிடையாது. உலகத்தில் அப்படி ஒரு அதிசயமான அரசியல்வாதி ஆளூர் சானவாசு. ஆளே இல்லை, ஒத்தாலவே தெரியுறாப்ல. கேட்டால் அவருக்கு பின்னாடி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமே இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு திமுக காரர்களை உயர்மட்டத்தில் இருக்கிறவங்கள, ஃபீல்டு ஒர்க்னா என்னன்னு தெரியாத லெவலில் இருப்பாங்கல்ல, மேல் மட்டத்தில் இருக்கவங்க, அவங்கள ஏமாத்திட்டு இருக்காரு. அதான் இப்போ விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு 3 மாத காலத்துக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அரசியல் கட்சியில் தனக்கு தெரிந்த அத்தனை உண்மைகளையும் ஒருத்தர் ஊடகத்தில் பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்த கட்சியுமே ஏற்றுக்கொள்ளாது. கட்சிக்கு சாதக பாதகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ கட்சியில் நீங்கள் வேறு எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்து வேறு வேறு குணங்கள் கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரு தத்துவத்தின் கீழ், ஒரு குடையின் கீழ், ஒரு தலைமையின் கீழ் ஒன்று கூடுறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான குணாதிசயம் இருக்குமா? ஒரே மாதிரியான கோட்பாடு இருக்குமா? கொள்கை ஒன்றா இருக்கலாம், குணம் ஒன்றா இருக்குமா? இருக்காதுல்ல. இவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். நான் பொதுச் செயலாளருக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு பிஜேபி அப்படின்னு ஒரு முகநூல்ல ஒரு பதிவு போடுறாரு ரவிக்குமார் எம்பி போடுறாரு. வாழ்த்துன்னு தெரிவிச்சாங்க. இப்போ என்னப்பா அது? அவரும் நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரு, அவ்வளோதானே? இப்போ மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுற போராட்டத்தில் நின்றவர் மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா. அவருக்கு மோடி இரங்கல் தெரிவிக்கிறாரு. உனக்கு கருப்பு கொடி காட்டினவனுக்கு எதுக்கு நீ இரங்கல் தெரிவிக்க சொல்ல முடியுமா? இது ஒரு அரசியல் நாகரிகத்தின் பெயரால் நடக்கிற ஒரு பண்பாட்டு டிராமா. ஒரு நாடகம் தான். இருந்தாலும் அப்படி ஒன்று நடைமுறையில் இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? இதை அவர் கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். நீ எப்படியா பேசுவ? எப்படியா நீ வாழ்த்து சொல்லுவாங்க, உன்னை எப்படியா தேடி கொண்டு வந்து அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்து கொண்டு கல்லறிவதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் போய் துப்புறது ஒரு வகை. நீங்கள் வாசலில் நின்று வீட்டுக்குள்ளே துப்புனீங்கன்னா என்ன ஆகும்? அதைத்தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் செய்யக்கூடாது. ஒரு கட்சிக்காரர் நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, விமர்சனங்களை, உட்கட்சிக்குள்ளேயே விவாதிக்க வேண்டிய விவகாரங்களை ஊடகங்களில் விவாதிப்பது எப்படி சரியா இருக்கு? ஊடகங்களிலே அதை விவாதிக்கக்கூடாது. அப்போ ஊடகங்கள்ல நீ எதிர்கட்சிக்காரனை தான் திட்டணும். ஓ கட்சிக்காரனே நீ திட்டுவியா? நீயே அவர் செய்வது தவறானது. ஆனா அடிப்படையில சங்கத்தமிழன் என்பவர் ஒரு கட்சியினுடைய தீவிர விசுவாசி.
அவர் வந்து இந்த கட்சிக்கு பொறுப்பில் இருக்கிறோம் இல்லைங்கிறத தாண்டி அவர் பெரிய பொருளாதார பின்புலம் கொண்டு வெளிநாடுகளில் வேலை பார்த்து அவர் ஒரு இன்ஜினியராக பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் எல்லாம் இருந்தவர். அவருடைய சம்பாத்தியத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் செலவு பண்ணிட்டு இருக்கிறார். அவர் கட்சியிலிருந்து சம்பாதிச்சவர் கிடையாது. அதனால அவர் ஒரு தூய்மையான மனம் படைத்தவர், நல்லவர், தொண்டாற்றக்கூடியவர், செயலாற்றக்கூடிய, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவு சிறப்புகள் ஒருத்தருக்கு இருக்குங்கிறதுனாலேயே அவர் நான் நினைக்கிறதையெல்லாம் பேசுவேன். நான் கட்சி எப்படியா நடத்துறது? நீங்கள் வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி. ஒவ்வொருத்தட்டையும் உங்கள்கிட்ட 1000 குறை இருக்கும், என்கிட்ட 1000 குறை இருக்கும். உங்கள் குறைகளை பூரா நான் பேசுறது, என் குறையை பூரா நீங்கள் பேசினா நம்ம ரெண்டு சண்டை தான் வரும். யாருமே நண்பர்களாக இருக்க முடியாது. இயக்கத்தில் எப்படி இருக்க முடியும்? அதனால் அவருடைய அணுகுமுறை என்பது கொஞ்சம் ஒரு கட்சிக்கு ஏற்ற சூழ்நிலையில் அவர் இல்லை. அவர் அரசியல் விமர்சகர் மாதிரி பேசுகிறார், அரசியல்வாதி மாதிரி பேசுகிறார். அதனால் அரசியல் விமர்சகர் என்கிறத பலமுறை அவருக்கு அறிவுறுத்தியதற்கு பின்பும் அவருக்கு சொல்லப்பட்டதற்கு பின்பும் அவரோட எமோஷனலை அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறார். அவருக்கு அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாரு, நான் வந்து புத்த மதத்தை வந்து பின்பற்றுறேன், பௌத்தத்தை. நான் பார்த்தேன், பௌத்தத்தில் வந்து மனச்சுத்தத்தோடு இருக்கிற ஒரு கருத்து உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லணும்னா அப்போ நீ ஜாமியாராக தான் போகணும், அரசியல்வாதி ஆகக்கூடாது. நீ புத்த துறவியாக மாறிட்டேன்னா மனசில் நினைக்கிறதெல்லாம் பேசலாம். ஒரு அரசியல் தலைவர் என்பவர் தன் பக்கத்தினுடைய குறைகளை உள்ளரங்கத்திலே பேச வேண்டும், எதிர்கட்சியின் தவறுகளை, மாற்று கருத்துடையவர்களின் தவறுகளை வெளியரங்கத்தில் பேச வேண்டும் என்கிற விதிமுறையை அவர் உடைக்கிறார். சங்கத்தமிழன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலா அந்த ஒரு அறிக்கையை விடுறதுக்கு அதுக்கு முன்னாடி கூட நானும் தலைவர் அவர்களும் சாப்பிட்டோம். அப்ப கூட ஒண்ணா டின்னர் சாப்பிட்டேன், நடுராத்திரில எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் வருதுங்கற. அதான் அது அப்ப என் மேல ஒரு இது இருந்தது அப்படின்னா அப்பயே அவங்க என்கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்களே, எப்ப இப்படிலாம் பண்ணாத, உனக்கு ரொம்ப வாட்டி வார்ன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவார்ல. அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாதவங்க மறுநாள் வந்து அந்த நைட்டோட நைட்டா எனக்கு வந்தது. சொன்னா கேட்டுருவார் அவரு, சொன்னா கேட்கறாள் அவரு, சொன்னா கேட்க மாட்டாரு. தலைவருக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சொன்னா கேட்க மாட்டாங்கிறதுக்காக. ஆனா சில பேர் சொல்றாங்க தலைவரோட முடிவு இது கிடையாது, இது தலைவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து தலைவரை வந்து இல்ல அது சொல்லத்தானே செய்வாங்க. என்னை பத்தி அவர் பேசுறாரு, அவதூறா பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரிப்போர்ட் பண்ணாம விட்டிருப்பாங்க. அப்ப ரிப்போர்ட் பண்ற போது நடவடிக்கை எடுக்கலைன்னா திருமாவளவன் வந்து சங்கத்தமிழனுடைய தவறுகளுக்கு உடந்தையாக இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அந்த உடந்தையா இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஒரு கட்சி தலைவர் எல்லாருக்குமானவர், தனிநபர்களுக்கானவர் அல்ல. சங்கத்தமிழனுக்கு ஜாதகமா இருக்கணுங்கிறதுக்காக பொதுச் செயலாளருக்கோ அல்லது துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவருக்கோ முதன்மை செயலாளருக்கோ பகையாளியா மாற வேண்டிய நெருக்கடியை அவருக்கு தரக்கூடாது. அதனால ஒரு இடைநீக்கத்தின் வழியாக வெறும் 3 மாசம் தானே, 3 மாசம் அவர் கொஞ்சம் நாவடக்கமாக இருந்தால் மீண்டும் வந்து ஒரு கட்சி பணி ஆற்றுவார். திருமாவளவன் அவரை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனாலும் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்கிறதா இல்லை. இன்னைக்கு வந்து சங்கத்தமிழன் அவர்களை வந்து திரும்ப அவர்கள் வார்ன் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தை பற்றி எனக்கு வேண்டாம், நாகப்பட்டினம் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து திரும்ப அவர்கள் விசிகா தலைமையில் சொல்லாமல் திமுக தலைமையில் சொன்னாங்கல்ல. அப்போ வந்து ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து அப்போ தான் தலைமையை விட்டுட்டு அடுத்த தலைமையில போய் சொன்னா அப்ப கண்டிப்பா அதை வான் பண்ணணும். அதை வான் பண்ணாம அவங்களுக்கு ஒரு உயரிய பதவியை வேற கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு உண்மையான தொண்டனா இருந்து சில விஷயங்களை எடுத்து சொன்னதற்காண்டி இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற சில பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது எப்படின்னா, சொந்த சமூகமாக இருக்கிறவர்களுக்கு வந்து அவர்களை வந்து தண்டிப்பது, புறக்கணிப்பது, அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்குவது, கண்டிப்பதுங்கிறது வேற. அதை வந்து சில பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் தலித்தா இருக்கிறவங்க பிற சமூகத்திலே இருந்து வருகிறவர்கள் தலித் அரசியல் கட்டமைப்புக்குள்ளே பணியாற்றுவது ரொம்ப சிரமம். அப்படி பொது அரசியலை முன்னெடுப்பதற்காக ஒரு சிலர் தான் SS பாலாஜி மாதிரி, ஆலூர் ஷானவாஸ் மாதிரி ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அவகாசம் கொடுப்பாரே தவிர அதுல வந்து அவர் பொது சமூகத்திலிருந்து வருகிறவர்கள் கடும் நடவடிக்கை எடுப்பது ஏற்புடையதுன்னு சொல்றீங்களா? இல்ல, ஒரு கட்சிக்குள்ள இப்போ நீனும் நானும் சமம் தான். ஏன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அந்த அளவுக்கு நானும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்போங்கிறது வந்து நீ தப்பு பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ரா டிலேக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். நானா உடனே சங்கத்தமிழனை இடைநீக்கம் செய்தால் காத்திருந்து கட்சிக்காக மறுபடியும் வருவாரு. நீங்க ஆலூர் ஷானவாஸை இடைநீக்கம் பண்ணா நல்வாய்ப்பாக கிளம்பிடுவார். ஒரு கட்சியில வந்து அவர் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு, காரணம் இல்லாம காரணம் தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவரை வந்து என்ன செஞ்சாங்க, நம்ம ஆதவ அர்ஜுனாவை வந்து இடைநீக்கம் செஞ்சாங்கல்ல, உடனே அவர் என்ன செஞ்சார், 6 மாதம் கழித்து நான் விசிகாவுக்கு பணியாற்றுவேன்னு சொன்னார். தாவே கலவை அமைச்சராயிட்டார்ல. அதனால பிற சமூகங்களிலே இருந்து வரக்கூடியவர்கள்
காத்திருக்க மாட்டார்கள். அந்த கலை யதார்த்தத்தை பார்க்கணும். நீ எல்லாத்தையும் ஒரே அளவுகோல்ல வந்து பார்க்க முடியாது. கத்திரிக்காய் வளர்க்குறதுக்கும் தங்கத்தை நிறுத்துறதுக்கும் வேற வேற அளவுகோல் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே தராசுல நிறுத்த முடியாது. தங்க யாரு கத்திரிக்காய் யாரு இல்லை, சூழலை பொறுத்து முடிவெடுக்க வேண்டியதான். நம்ம தனிநபரா நம்ம சொல்றதுக்கு இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி அணுக முடியாது என்பதற்கான ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன். தங்கம் யாரு கத்திரிக்காய், கத்திரிக்காய் தான் சாப்பிட முடியும், தங்கத்தை சாப்பிட முடியுமா? தங்கத்தை அணியத்தான் முடியும். சில பேர் நமக்கானவர்களாக இருப்பாங்க, சில பேர் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக இருப்பாங்க. ஒரு தலைமைக்கு பல நெருக்கடிகள் இருக்கும். அந்த நெருக்கடியை தலைமைக்கு தரக்கூடாது. சங்கத்தமிழன் தொடர்ந்து அந்த நெருக்கடியை தலைமைக்கு தந்துக்கிட்டே இருக்கேன். கட்சி நிர்வாகியாக இல்லாம நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகர், நான் யூடியூபர்னா என்ன வேணாலும் பேசு, யார் கேட்க போறா? கட்சிக்குள்ள இருந்து கொண்டு பேசினால் கட்சிக்குள்ள உட்கட்சி கழகத்திற்கு அது வாய்ப்பாக மாறும். அதை செய்திருக்க கூடாது. அதற்கு வேறு வேறு விளக்கம் சொல்றாரு. பௌத்தத்துல மன சுத்தமா இருக்கிற போது தோன்றுகிற கருத்தை உலகத்துக்கு சொல்லணுங்கிறாரு. அப்போ நீங்க வந்து பௌத்த சங்கம் தான் நடத்தணும், விசிகாவின் செயலாளராக இருக்க முடியாது. நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்குன்னு சொன்னாலும் நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அதை புரிந்து கொள்ளணும். சங்கீதம் தெரியாதவனாக கூட இருக்கலாம், இங்கீதம் தெரியாதவனாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நேத்தோட தாவேக ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் நிறைவடைஞ்சிருச்சு. தாவேக ஆட்சி இந்த 1 மாத காலம் எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி வந்து தொடர்ச்சியாக வந்து 10 ஆண்டு காலம் நீடிச்சு, பல பிரச்சனைக்கு ஆளாகி, அதிருப்திக்கு ஆளாகி, டயர்டாகி இந்த கட்சியை ஒழிச்சே திறன் மக்கள் கோபம் வரும்ல, அந்த கோபத்தை ஒரு மாசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எதை வச்சு சொல்றீங்க? அப்படி எதை வச்சுன்னா, நீங்க எங்காவது ஒரு தவறு நடக்கும், 1 2 எங்கேயாவது ஒரு அத்துமீறல்கள் நடக்கும், வன்முறை நடக்கும், ஏதாவது ஒரு ஆணவ படுகொலை நடக்கும். அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுவோம். தினசரி நடக்குது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆணவ கொலை நடந்துருச்சு தூத்துக்குடி பகுதியில். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவை சிறுமி, சூலூர் சிறுமி கொலை செய்யப்பட்டு அது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் தாவேகா காரணம் இல்லைன்னா தாவேகா எதுக்கு ஆட்சியில் இருக்கு? உங்க ஆபீஸ்ல, உங்க நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீஸ்ல ஒரு தவறு நடக்குதுன்னா ஏத்தோட்டுக்காரன் தான் காரணம் எத்தனை நாள் சொல்ல முடியும்? நீங்க கேரியரின் உச்சத்தை விட்டுவிட்டு வந்தாரு விஜய், டிஃபன் கேரியர் வச்சு சாப்பிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் இப்ப பியூஷ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க. எல்லாமே கேரியராகவே வருது இந்த ஆட்சியில. ஒரு மின்தடை அடிக்கடி ஏற்படுது. நேத்து மட்டும் நான் இரவுல 3 முறை மின்தடை ஆயிடுச்சு எனக்கு. இரவு 9 மணிக்கு போகுது, மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் வருது, மின்னுது, மறுபடியும் போகுது. கேட்டா திமுக தான் காரணம். முதல்ல என்ன சொல்றாரு மின்சாரத்துறை அமைச்சர், டிரான்ஸ்ஃபார்ம் பழசாயிடுச்சுங்கிறாரு. அடுத்த நாள் என்னையா காரணம்னு கேட்டால் 70,000 போஸ்டிங்கை போடாமல் விட்டாங்கிறாரு. அடுத்த நாள் என்ன சொல்றாருன்னா பீஸ் கேரியரை பிடிக்கிட்டு யாரும் ஓடி போயிட்டாங்க, சமூக விரோதிங்க. ஏதாவது ஒரு பொருத்தமானதா இருக்கா? உண்மை என்ன தெரியுமா? மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அதுக்காகத்தான் இந்த டிராமா நடக்குதுன்னு நிர்வாகம் தெரிந்தவர்கள் சொல்றாங்க. அதனால வந்து ஏற்கனவே மிகை மின் மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பல விஷயங்களிலே வந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறது. பயன்படுத்தி கொள்வதற்கான குறைந்தபட்ச நிர்வாக அனுபவம் கூட இவர்களிடத்துல இல்லை. இவர்களுக்கு அரசியல் அனுபவமும் இல்லை, நிர்வாக அறிவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. புதிய தலைமுறையை வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கி விட்டார்கள் அப்படின்னா டெக்னிக்கல் எரர். ஓகே, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை, அது ஃபர்ஸ்ட் வந்த பிரச்சனை. அப்புறம் பாலிமர், தமிழ் சேனல், ஒரு 2-3 சேனலை காணா, நியூஸ் 24 இதெல்லாம் காணா அப்படின்னா டெக்னிக்கல் எரர் சரி செய்து விடுவார்கள். எத்தனை முறையா டெக்னிக்கல் எரர் ஆகும்? அப்ப என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு ஜனநாயகமாக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டாம எப்படி வந்து தொலைக்காட்சிகள் இருக்கு. இந்த தொலைக்காட்சி தானே உங்களுக்கு லைவ் கொடுத்து இதோ வர்றாரு அதோ வர்றாருன்னு பாட்டை போட்டு வந்து சிங்கம் வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை ஏற்றி விட்டுருக்காங்க. அப்ப இனிச்சிச்சா? பாலிமர் லைவ் போடும்போதெல்லாம் இனிச்சிச்சா? இப்ப கசக்குதா? உண்மையை சொன்னா தவறு நடந்தா தவறு நடந்ததுன்னு சொல்ல முடியும். தொலைக்காட்சியினுடைய இந்த பிம்ப அரசியலால வளர்ந்தவங்க நீங்க, சமூக வலைதளத்தின் அரசியல்ல பிம்ப அரசியலால வளர்ந்தவங்க நீங்க. கேள்வி கேட்டா பதில் தெரியல. எதற்காவது ஒன்று இப்போ பரந்தூர் விமான நிலையத்துல ஃபர்ஸ்ட் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசினாரு. ரொம்ப புரட்சிகரமான ஒரு முதலமைச்சர் வந்துட்டாரு, ஸ்டாப் பண்ண போறாரு, சிப்கார்டை மாற்ற போறாருன்னு ஒரு செய்தியை கசி விட்டாங்க. ஆஹா பரவாயில்லையே, வாழ்த்தலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே 90% பணிகள் முடிஞ்சிச்சு. அதை எப்படி நிறுத்த முடியும்னு கேட்குறாங்க அடுத்த நாள். இப்போ உண்மை என்னங்கிறத வெளிப்படையாக இந்த அரசாங்கம் அறிவிக்குதான்னு கேட்டா, இந்த அரசாங்கம் வந்து எப்படி இருக்குன்னா,
எதற்குமே பதில் கிடையாது. ம். தமிழ் தாய் வாழ்த்து ஏன் 3வது இடத்துல வச்சு பாடப்பட்டுச்சுங்கிறதுக்கு பதில் யார் சொல்றா? ஆதவர்ஜனா சொல்றாரு, ராஜ்மோகன் சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்க. முதல்வர் என்ன செய்யறாரு? முதல்வர் எந்த விஷயத்துக்குமே கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லை, ம். முந்தைய ஆட்சியினுடைய நடவடிக்கை அப்படியே தொடரும் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த சில தினங்கள்ல யாருக்குமே தெரியாம அங்கு போய் அளவை இதெல்லாம் வந்து அளக்குறாங்க, சர்வே வச்சு தான் அளக்குறாங்க அப்படின்னு அடுத்த நாள் தகவல். தர்கா கமிட்டிக்கு தெரியல அளக்குறது, தர்கா கமிட்டிக்கு தெரியாம இப்ப நீங்க 2 பேருக்குள்ள டிஸ்பியூட் தகராறு இருக்கு, நில தகராறு இருக்கு, உங்களுக்கும் எனக்கு ஒரு நில தகராறு இருக்குன்னா 2 பேரையும் வச்சு தான் சர்வே வச்சு அளப்பாங்க. அப்ப அந்த நில அளவை சார்ந்த விஷயங்கள்ல அங்க ஒரு குழப்படி நிகழுதுன்னு அந்த ஸ்பாட் ரிப்போர்ட் சொல்லுது. அங்க இருக்கிற ஆள் சொல்றான் திருப்பரங்குன்றத்துல. இந்த அரசு வந்து எந்த நிலைப்பாட்டை நோக்கி போகிறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. ஒரு நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையே இல்லை. இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடணும்லாம் பேசுனாங்கல்ல, முதல்ல உங்களை பத்திய உண்மை என்னங்கிறது நீங்க போல சொல்லுங்கப்பா. எதையுமே சொல்றது கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு தகுதிக்கு மீறிய வெற்றி வந்து விட்டதாகவும் தலகால் புரியாம இருக்கிறதாகவும் என்ன செய்யணும்னு தெரியாம தலைமைச் செயலகத்தை தலைமை ரசிகர் மன்றமா மாத்துறது மாதிரியே நடந்துக்கிறாங்க. கும்பலா போறது, கூட்டமா போறது, அது கோரிக்கைகளையும் குறைபாடுகளையும் தீர்ப்பதற்கான இடம். அது தலைமைச் செயலகம், ரசிகர் மன்றம் கிடையாது, கட்சி அலுவலகம் கிடையாது. அங்கே வச்சு கட்சிக்கு ஆள் சேர்க்கிறது. வந்து அவர் வந்து இதில் போகிறாரு, பேட்டரி காரில் போகிறாரு விஜய், அவரை பார்க்குறதுக்கு பயங்கரமாக கூட்டம் கூடிச்சு. டேய், இது எந்த மாதிரி இடம்? அது இது அரசு பணத்தில் நடக்கிற ஆட்சி நிர்வாகம் நடக்க வேண்டிய இடம் செக்ரட்டரியேட்டு. செக்ரட்டரியேட்டை வந்து ஃபேஷன் ஷோ நடத்துகிற இடமா எப்படி மாற்றுவீங்க நீங்கள்? அதனால இந்த ஆட்சி வந்து ரொம்ப அவல நிலையில் இருக்கிறது. இதை சரி செய்வதற்கு அவர்களுக்கு அனுபவ பற்றாக்குறை இருக்கிறது, அவர்களுக்கு அரசியல் சார்ந்த அறிவு சார்ந்த பற்றாக்குறை இருக்கிறது. இதை சரி செஞ்சாதான் மக்கள் உங்களை தொடர்ந்து ஆதரிப்பாங்க. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக நீங்கள் வந்துட்டீங்கிறதுனாலேயே இது நீடிக்கும் நிலைக்கும் நம்ம உறுதிப்படுத்த முடியும். அது சிக்கலுக்குரியதாக இருக்கு. இன்னைக்கு வந்து சிபிஐயோட செயலாளர் சொல்லிட்டாங்க, நாங்கள் வெளியில் வந்துட்டோம் திமுக கூட்டணியில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று என்னென்னா, அமைச்சரவையில் கூடிய சீக்கிரம் வந்து மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் தாவேகா சார்பில் அந்த சூழ்நிலையில் சொல்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஆட்சியினுடைய தவறுகளுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாதுங்கிறதுக்காக தான் வெளியிலிருந்து ஆதரவு. இப்போ அமைச்சரவைக்குள்ள ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள் வரக்கூடாதுங்கிற குரலும் வருது. ஆனால் அப்படி எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியலை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் மற்ற அரசியல் கட்சி மாதிரி ஏகபோக முடிவு எடுக்க முடியாத கட்சி. அங்கே வந்து நீங்கள் அரசியல் நிர்ணய குழுலாம் வச்சு, பொலிட்டிக்கல் பீரோலாம் வச்சு, பல பேரோட ஆலோசித்து கூட்டு தலைமை தான் ஆக்சுவலாக. ஒரு மாநில செயலாளர்னு ஒருத்தரை காட்டுவாங்களே தவிர, இங்கே மாநில குழு உறுப்பினர்கள் எல்லாருமே கூடி தான் அவங்க பேசுவாங்க. மற்ற கட்சியில் மாதிரி ஜனநாயகம் என்பது ஒரு வெளியில் வந்து ஒப்புக்கு சொல்லப்பட்டு கட்சியின் தலைவர் எடுக்கிறது தான் இறுதி முடிவு அப்படிங்கிற அதிகாரம் எல்லாம் இங்கே கிடையாது. எல்லாருமே ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணுவாங்க கட்சி. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இரட்டை நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. அங்கே திமுகவுடையும் இருக்கான், தாவேகா கூடயும் இருக்கான், காங்கிரஸ் கூடயும். ஆனால் தொடக்கத்தில் அவங்க தானே சொன்னாங்க, நாங்கள் வந்து அங்கே போக கிடையாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் தொடக்கத்தில் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன? இப்போ வந்து இவங்களுக்கு இப்போ போஸ்டிங் எதுவுமே கொடுக்க கிடையாது, அமைச்சரவையில் எந்த போஸ்டிங் கொடுக்க கிடையாது. இப்போ விசிகா போஸ்டிங் அங்கே வாங்கினதுனால தான் இப்போ இவங்களுக்கு ஒரு ஆசையில் அவங்களும் இப்போ வெளியில வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வெளியில இருந்து ஆதரிப்பது அப்படிங்கிறது மூலமாக இது என்னைக்கு வேணாலும் கலண்டுட்டு போயிடுவாங்க, என்னைக்கு வேணாலும் இந்த வண்டிக்கு 2 சக்கரத்தை கழட்டிட்டு போயிடுவாங்க, வண்டி ஓடாதுன்னு ஒரு கருத்து. அப்போ அந்த 2 சக்கரத்தை மாற்றுறதுக்காகத்தான் அதிமுகலேருந்து 25 எம்எல்ஏக்களை ஓட்டு போட வைக்கிற மாதிரியான சூழல்லாம் வருது. இவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக உறுதியாக ஆதரித்து விட்டால் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் குதிரை பேரங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. அதுதான் மெயின் காரணமே தவிர ஒரு முழுமையான ஆதரவு நிலைப்பாட்டை எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு. அது போக வந்து என்னென்னா, பாஜகவை எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவில் வலிமை இருக்கிறதோ இல்லையோ, வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, காங்கிரஸை விட்டால் வேறு கதி இல்லை. இந்திய அளவில் அவர்கள் தான் வந்து அந்த கட்சியை வந்து இந்தியா முழுக்க இருக்கிற கட்சி. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து திமுக இருந்தால் ஆந்திராவில் திமுக இருக்குமா? இருக்காது. உத்தரப்பிரதேசில் போய் திமுக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் இந்தியா முழுக்க எப்படி எதிர்ப்பீங்க பாஜகவை? அதனால் பாஜக எதிர்நிலைப்பாட்டு அரசியலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியாக இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸ் நிலைப்பாட்டோடு இணைந்து தான் எடுக்க முடியும். மாநில அரசியலில் வேணால் முரண்படலாம். கேரளாவில் வேண்டுமானாலும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சண்டை போட்டுக்கலாம்.
அகில இந்திய அளவில் அந்த சண்டையை போட முடியாது. ம். அதனால அவங்க ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நோக்கி நகர்வதற்கான அடையாளமாக பார்க்குறேன். இப்ப தாவேக அமைச்சரவையில மாற்றம் உண்டாகும்னு சொல்றீங்க. அமைச்சரவையில் மாற்றம் உண்டாக வேண்டிய அவசியம் இருக்காது. ம். நிறையா பேர் சின்னம் சிறுவர்களாக இருக்கிறவங்க, பச்சிரம் பாடகர்களாக இருக்கிறவங்கெல்லாம் பல பேர் அமைச்சரவை இருக்காங்க. ம். அவர்கள்லாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைலாம் பல அதிருப்தி உண்டை. குறிப்பாக தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவங்க வந்து எடுக்கிற அவங்களுடைய முடிவுகளை எல்லாம் பார்த்து அதிருப்தி அடைஞ்சு பல கம்பெனிலாம் வெளியேறி வேற மாநிலத்துக்கே கான்ட்ராக்ட் எல்லாமே கேன்சல் 30,000 ஆகுது கோடி அப்படிங்கிற மாதிரி. முதலீடுகள் வந்து வெளி மாநிலங்களுக்கு செல்கிறது என்கிற தகவல் வருகிறது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம்லாம் 6,000 கோடி முதலீடு போட்டதெல்லாம் எப்பா ஜாமி ஆளை விடுங்கப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிற போது பல மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கும் இருக்கு. ம். தாவேகாவினுடைய அரசும் பல நெருக்கடிகளை சந்திக்கிறது. மத்திய அரசோடு அவர்கள் எப்படி இணக்கமான போக்கை கையாள்வார்களா, ம். எதிர் நிலைப்பாட்டை கையாள்வார்களா, கொள்கை முடிவுகளை உறுதியோடு எடுப்பார்களா என்று பல கேள்வி இருக்கு அதுக்குள்ள. அதனால அதற்கான பதிலை வந்து நம்ம உடனடியாக இப்போ தெரிஞ்சுக்கிற முடியாது. ம். அவர்கள் நடவடிக்கையை பொறுத்து தான் அந்த விமர்சனத்தை வந்து முன்வைப்பார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இரட்டை நிலைப்பாட்டை எடுக்காமல் இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள்னா அது வரவேற்கத்தக்கது தான். ம். ஏன்னா ஒருவேளை திமுக வந்து பாஜக பக்கம் நெருங்குகிறது என்பது மாதிரியான விமர்சனங்கள் எதிர்காலத்திலே வரக்கூடும், அந்த மாதிரியான ஒரு கூட்டணி வரக்கூடும் என்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் கூட அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கலாம். ம். அதான் காரணம். உள்ளாட்சி தேர்தல்ல வந்து தாவேகா வந்து ஒரு மேயர் கூட ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி RS பாரதி வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்படி யாராச்சும் ஒன்று ஆனா கூட என் அரமீசை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது வெளியில வந்து அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதுக்கு இங்கே காங்கிரஸ் பக்கத்துல இருந்து சில எதிர்ப்புகள் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப ஏன்னா ஜனவரி 1க்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அரமீசை பாரதி அப்படிங்கிற மாதிரி தான் இனிமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொது வெளியில இந்த ஒரு இது சரி. இல்லை, அது எப்படின்னா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. ம். சட்டப்பேரவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுடைய நிலைப்பாட்டுக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நிலைப்பாட்டுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. ம். ரொம்ப நாள் நம்மளோட பழகின ஒருத்தர், நம்ம தெருவில் இருக்கிற ஒருத்தரை தான் கவுன்சிலர் ஆக்குவாங்க. ம். நம்ம ஊரில் ரொம்ப நாளாக வந்து நல்லது கெட்டதில் பங்கேற்கக்கூடிய ஒருத்தரை தான் பிரசிடெண்ட்டாக பஞ்சாயத்து தலைவர் ஆக்குவாங்க. அப்போ இயல்பாகவே என்னாகும்னா இந்த நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளில் ம். மக்களோடு நன்கு அறிமுகமானவர்கள் தான் வெற்றி பெற முடியும். அந்த கணக்கில் தான் நீங்கள் வந்து யாருக்கும் வேட்பாளர் தெரியாமல் விசில அழுத்துறது மாதிரியான அந்த வேலையெல்லாம் இந்த முறை நடக்காது அப்படின்னு RS பாரதி சொல்கிறார். ம். சில RS பாரதியினுடைய அது ஒரு கட்சி சார்ந்த நம்பிக்கை. இந்த தேர்தலில் நடந்தது மாதிரி எல்லா தேர்தலையும் மேட்சிக்கு நடக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க, ம். நாங்கள் எங்கள் வேலையை காட்டுவோம் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. அது அந்த கட்சி தொண்டர்களை உசுப்பேற்றுறதுக்கு, கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ம். ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்போவுமே இந்த சவால் விடுறதுங்கிறது என்னென்னா, நான் வந்து ஒருத்த மீசி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுலாம் எதுக்குன்னா, நான் அதில் உறுதியாக இருக்கேன் அந்த கருத்தில் ம். அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தொண்டர்களை உசுப்பேற்றுற வேலை தான். அதனால் அவர் அரை மீசை எடுத்தாலும் முழு மீசை எடுத்தாலும் அதனால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ம். அரசியலில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து திமுக தயாராகி கொண்டிருப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பாக நம்ம பார்க்கணும். ம்.